Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து introduction to routing protocols. Routing protocolsனா என்ன? So இப்போ வந்து routingனா நமக்கு வந்து forwarding the packets. So routing வந்து எந்த லேயரோட functionality, network லேயரோட functionality, main responsibility வந்து forwarding of packets. ஓகேவா? So இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ரெண்டு terminologies நமக்கு இப்போ தெரியணும். ஸோ இதில் வந்து ஒரு நெட்வொர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நெட்வொர்க்கில் வந்து எனக்கு ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ இப்போ ரவுட்டர்லேருந்து நான் வந்து ஒரு 4 நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு தனி நெட்வொர்க். சப்போஸ் இது வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க. லிங்கம் யூனிவர்சிட்டி, ஓகே. ஸோ இப்போது அதே மாதிரி நமக்கு இன்னொரு யூனிவர்சிட்டி நெட்வொர்க் இருக்குது. சப்போஸ் இது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இதுவும் ரவுட்டர். ஸோ இதெல்லாம் நெட்வொர்க்ஸ். ஸோ எப்பயுமே பேக்கெட் வந்து ரவுட்டர்கிட்ட தான் வரும். ரவுட்டர் வந்து அதோட இன்ஃபர்மேஷன் டேபிள், ரவுட்டிங் டேபிளில் வந்து அந்த பேக்கெட்டை எங்கே ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் டேபிள் மூலமாக தான் அது பேக்கெட்ஸை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸுமே வந்து நான் அட்டானமஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் வந்து நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் விச் மீன்ஸ் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் கல்சலிங்கம் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு சொல்லலையா, அது வந்து அட்டானமஸ் நெட்வொர்க்குன்னு சொல்கிறேன். ஸோ அட்டானமஸ் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பர்சன் வந்து என்டையர் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் இருக்கிற என்டையர் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேயும் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த யூனிவர்சிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, ரைட்டா? ஸோ அவங்கவுங்க யூனிவர்சிட்டிக்கு அவங்கவுங்க நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அட்டானமஸ் நெட்வொர்க், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இன்டர் டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை வந்து நம்ம இன்டர் டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இன்ட்ரா டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு பிரிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போது இன்டர் டொமைன்னா என்ன, இன்ட்ரா டொமைன்னா என்ன அப்படின்னா, இன்டர் டொமைன் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்டையர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, நம்ம இஷ்டத்துக்கு சிலபஸ் மாற்றிக்கலாம், நம்ம டிசைட் பண்ணுறது தான் ரூல்ஸு. அதே மாதிரி அந்தந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் டிசைட் பண்ணுறது ரூல்ஸ். இப்போது இந்த கம்யூனிகேஷன் இப்போ வந்து இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கலசலிங்கம் யூனிவர்சிட்டியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் அவங்களுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்போது என்ன ஆகும், அப்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, இது தனி யூனிவர்சிட்டி, அண்ணாமலை தனி யூனிவர்சிட்டி. ஸோ ரெண்டையுமே கம்யூனிகேட் பண்ணும்போது ரெண்டு பேரும் வேறு டொமைனில் இருக்காங்க, சரியா? ஸோ கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஒரு டொமைனில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தே ஆர் அண்டர் இன் அண்ட் அரவுண்ட் கிருஷ்ணகோயில், ஓகே? கிருஷ்ணகோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்க டொமைன் வேறு. அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து தே ஆர் லொக்கேட்டட் சம்வேர் ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டொமைன், இவங்க ஒரு டொமைன். ஸோ இந்த ரெண்டு டொமைனில் இருக்கிறவங்க வேரியஸ் டொமைன்ஸ், ரெண்டுமே வேறு டொமைனில் இருக்காங்க. பட் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்டர் டொமைன் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா, இந்த communication that takes place between the domains, between two universities. யூனிவர்சிட்டிங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ between two networks within the domain as well as outside between the domains. ஸோ within the domain என்ன அர்த்தம், இப்போது
இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் அவங்க வந்து அந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, கலசலிங்கம் யூனிவர்சிட்டியும் அந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் பாசிபிள் வித்தின் த டொமைன். ஒரு 2 பேரும் அவங்க டொமைனுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கவுங்க இன்ஸ்டியூஷனுக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் வேறு இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இன்டர் டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ கம்யூனிகேஷன் takes place between and within the domains. Okay, between and within the domains. Whereas intra domain routing protocol அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து 2 யூனிவர்சிட்டி அவங்களால பண்ணிக்க முடியாது. அவங்கவுங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் வித்தின் த டொமைன் தான் வந்து என்னது வந்து இன்ட்ரா டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் டிஃப்ரென்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வித்தின் த டொமைன். ஸோ இங்கே வந்து இன்டர்னா அவங்க உள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் வெளியும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்ட்ரா அப்படின்னா உள்ளே மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ அடுத்த டெர்மினாலஜி பார்த்திங்கன்னா, இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு பிரிக்கலாம். ஸ்டாட்டிக்லாம் என்ன அர்த்தம்? மேனுவலாக நம்ம வந்து நெட்வொர்க்கை கான்ஃபிகர் பண்ணணும், அதாவது ரவுட்டிங் டேபிளை மேனுவலாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங்னா என்ன அர்த்தம்? நம்ம அது வந்து இட் டேக்ஸ் பிளேஸ், கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்டிமல் பாத் நம்ம வந்து பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்டர்னேட் பாத்து சூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ ஆப்டிமல் பாத்துன்னு சொன்னேன் இல்லையா, ஆப்டிமல் பாத்துனா என்ன? ஷார்ட்டஸ்ட் பாத். பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கணும், மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இங்கே டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த இதில் பார்க்கும்போது காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மினிமம் டிலே இருக்கணும். ஸோ இந்த 3 பேராமீட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இது வந்து ஆப்டிமல் பாத்துன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்த தான் வந்து நமக்கு வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது வந்து பேக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரவுட்டிங் டேபிள் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ டைனமிக்னால் மேனுவல் அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாத் நல்லா இல்லைன்னா நெக்ஸ்ட் பாத் அதை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரா டொமைன் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரா டொமைன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர் டொமைன் routing protocols. Okay, so intra domain routing protocols na enna artham? Intra domain routing protocols na namak vandu na communication only within the domain nu sonna illaya. So adu keela pathina distance vector varum, adukaprom link state routing protocol varum. Okay, ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார்னா நமக்கு டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் அல்காரிதம். லிங்க் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு வந்து OSPF, ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி இன்டர் டொமைன் ப்ரோட்டோகால்ஸ் கீழே நமக்கு வர்றது வந்து பிஜிபினா பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ப்ரோட்டோகாலுமே நமக்கு வந்து யூனிகாஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். யூனிகாஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு மட்டும்தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுதான் வந்து யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஒரு சென்டர்
ஒரே ஒரு ரிசீவருக்கு மட்டும்தான் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டாரும் லிங்க் ஸ்டேட்டும் வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. வேறஸ் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் வந்து பாத் வெக்டாருங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி அவங்களோட ரவுட்டிங் டேபிளை அப்டேட் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் அல்காரிதமை வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.